கம்யூனிகேஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் இதுக்கு யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ்னா என்ன அர்த்தம்? இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்? நம்ம வந்து ஒரு லீடராக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெயினராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மைக்கை பிடிச்சி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த பாடி போஸ்ட். பொதுவாக நம்ம அந்த கை கட்டி இருக்கிறது, இல்லாட்டி கையை பின்னாடி கொண்டு வரதெல்லாம் நம்ம யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அதை தவிர்த்துக்குங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. தேங்க்யூ. இந்த ஐ கனெக்ட் பற்றி நீங்கள் திருப்பி சொன்னீங்க. நம்ம அதை வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. நல்ல விஷயங்கள், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருந்தது. இப்போ என்ன நிலவரம் தெரியுங்களா? இப்போ எவனும் பேசுறது இல்லை. அதான் ஜெமினியோட பேசிட்டு இருக்காங்க, சாட் ஜிபிடியோட பேசிட்டு இருக்கிறான், யூடியூபோட பேசிட்டு இருக்கான், மனுஷன் கூட பேசுறது இல்லை. அடுத்து இன்னும் ஒரு அநேகமா ஒரு 4-5 வருஷத்துல எங்க அத்தா மாதிரி உள்ள ஆளுங்க யாராவது பஸ் ஸ்டாண்ட்ல போய் என்ன தம்பி நல்லா இருக்கிறியா, மழை வருது, கேஸ் போட்டுருவேன். யார்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க, யார் முதல்ல போறீங்க, நீ இதுக்கு எங்கிட்ட வந்து பேசுற, நாளைக்கு வா, நடக்கிறதே வேற அப்படிங்கிற அளவுக்கு சமுதாயம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அவன் பேசவே விரும்புறது இல்லை. ஒரு சண்டேல ஒரு 2 ஹவர்ஸ்ல நீங்க ஒரு 60 நண்பர்களை சந்திச்சிருக்கிறீங்க. அந்த நட்பை நமக்கு பழகி இருக்கிறோம். இந்த நட்பை நம்ம பாதுகாத்துக்கணும். இந்த நட்பை வச்சு உங்க பிசினஸை டெவலப் பண்ணணும். ஒரு நாள் எப்படி இந்த ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்ந்துடணும்னு சொல்லி போட்டு முயற்சி எடுத்துட்டு போய், ஐயா நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் உங்க ஹோட்டல்ல வேலை செய்யறேன், எனக்கு தயவு செய்து வேலை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் அந்த ஹோட்டல்ல வந்து, சரிப்பா உனக்கு 4 நாள் அனுமதி தர்றேன், நான் கொடுத்த வேலை சிறப்பாக செஞ்சீங்கன்னா உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி போட்டு என்னதான் வேலை கொடுப்பேருன்னு சொல்லி எதிர்பார்க்க போகும்போது, உங்களையெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் உற்சாகப்படுத்தணுமேங்கிறதுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலான்னு இருக்கிறேன். பாடி லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கேள்வியை கேட்டு பதில வாங்கலாம்னு ஆசைப்பட்றேன். யாரோ ஒருத்தரை வந்து நீங்கள் அவருடைய கம்யூனிகேஷன்லையோ அல்லது பாடி லாங்குவேஜ்லையோ நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பீங்களே, அது யாருன்னு கேட்கல, என்ன செஞ்சார் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு அப்படி ஒன்று சொன்னால் நல்லா இருக்கும். நாங்கள் எல்லாரும் கற்றுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த எம்ப்ளாயிஸ் வந்து எனக்கு இவருடைய இந்த ஆக்டிவிட்டினால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் ஒரு நம்பிக்கையோடு அதுக்கு வேலையை கொடுப்பேன் அவர்கிட்ட. ஏன்னா இந்த தன்மைகள் இருக்கு, நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நபர் யாருங்கிற தன்மைகள் என்ன, அந்த தன்மை உள்ள நபரத்துக்கு தான் நான் பொறுப்பை கொடுப்பேன் அப்படிங்கிற சில தன்மைகள் நல்லா புரிஞ்சுக்க. என்ன வார்த்தை சொல்றாரு, அது நிறைய இருக்குதே. அப்ப நம்ம எப்படி அரை மணி நேரத்தில் கத்துக்க முடியும் நிறைய இருக்கிறத? அப்ப என்னன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 1/2 hour ப்ரோக்ராம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் தான். நம்ம திருப்பூர் மாவட்ட தலைவர் ஹாஜி ஈசா சாதிக் அலி அவர்களுடைய பேச்சை நம்ம பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்களை நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிறோம். கேட்டிருந்தாலும் கூட அந்தந்த சபைக்கு தகுந்தவாறு, அந்தந்த இடத்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, நிகழ்ச்சிக்கு தகுந்தவாறு அவருடைய பேச்சுக்கள் இருந்து நிறைய அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டு இருக்கிறான். அது இன்னைக்கு ஒரு தொழில முன்னேறணும், ஒரு வியாபாரத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. டெக்னாலஜி தான் ஃபஸ்ட்டு. ஒரு தொழிலில் முன்னேறணும் அப்படின்னாக்கா அடிப்படையாக உங்களுக்கு தேவையாக இருக்கிறது நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் இருக்கக்கூடிய நுட்பம். ஆனால் இது நிறைய சொல்லி கொடுத்துட்டே வர்றாரு, நிறைய பாயிண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? இதுக்கு அடிப்படையாக ஒரே ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நம்ம உள்ளத்தில் எப்பவுமே வந்து கவலை, பயம், குழப்பம், சந்தேகம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஒரு கலங்கமாட்டு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் தெளிவான மாதிரி இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் அது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியவில்லை என்பதும் தெரியவில்லை. 3வது நமக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம். இதுக்கு மேல ஒருத்தனுக்கு கல்வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த நிகழ்ச்சி என்னன்னா ஒன்னொன்னுமே வந்து நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இதோட இருக்கிறதில்ல, இதுல இன்னும் பல அம்சங்கள் இருக்கு.